ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து சொகுநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயம் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அது எதுக்காகனா, நாங்கள் பார்த்த ஜாதகத்தை அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்குறோம். வாரம் ஒரு வீடியோ. இந்த எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்துட்டு நிறையா நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் நல்லதாக போட மாட்டீங்களா, உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்லாம் நிறையா கேட்குறாங்க. நம்ம வரக்கூடிய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணுறோம். அந்த ஆய்வு பண்ணிவிட்டு நல்ல ஜாதகமாக இருந்தால் போடலாம். இப்போ 95வது வீடியோ போட்டேன். திருச்சிக்காரர் பிரபலமான அவங்க பரம்பரை ஜோதிடம் பார்க்குறீங்க தான், அம்மா அப்பா பாட்டன்லாம். சரி, நம்ம பையன் ஜாதகத்தை நம்ம இன்னொரு ஜோதிடத்தை கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி ஏன்ட்டு கொடுத்து பார்த்தாங்க. அது நல்ல ஜாதகம், வலிமையான ஜாதகம், நல்ல ஜாதகம் மாதிரி போட்டுவிட்டேன். அதுமாரி நல்ல ஜாதகம் வரதில்லை, வந்தால் போடலாம். ஆனால் ஜாதகம் வர்றது எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள ஜாதகம் தான் வருது. அந்த பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்கிறோம். அதுதான் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் போடுறோம். நமக்கு நல்ல ஜாதகம் பார்த்திங்கன்னா 100க்கு 1 2 தான் வரும். அதெல்லாம் ஆகாது. நம்ம வேறு போர்டில் போட்டிருக்கிறேன். ஒரு பெண்ணோட ஜாதகம் நம்மளோட ஜாதகம் பார்த்தாங்க. நான் பார்த்து சொன்னேன், என்ன சொன்னதுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஜாதகத்தை போர்டில் போட்டிருக்கிறோம், நல்லா தெளிவாக தெரியும். இல்லைன்னா எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்க்குறீங்க அனைவருமே ஒரு நோட்டு வாங்கி ஒரு 10 ஜாதகத்தை போட்டு வச்சுங்க. இந்த பெண் ஜாதகத்தை சொல்கிறேன், அதை போட்டுங்க. 30/3/1980 4:15 PM சேலத்தில் பிறந்துக்கிறாங்க. சிம்ம லக்கணத்தில் செவ்வாய், ராகு, குரு, சனி 4 பேர் இருக்கிறாங்க. 2ல் சந்திரன், 7ல் புதன், கேது, 8ல் சூரியன், 10ல் சுக்கிரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் அதே சிம்ம லக்கணம். 4ல் சூரியன், கேது, தனுசில் சனி பகவான், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் குரு. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சூரியன் திசை 2 வருஷம் 11 மாதம் 19 நாள். இப்போ நடப்பது குரு திசையில் கேது புத்தி. 2026 வருஷம் 1வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும். நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன். இந்த அம்மா வந்து உட்காந்து ஜாதகம் பார்த்து, ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகி கணவர் கூட சண்டை போட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சுமான்னு கேட்டேன். ஆமாங்குது. இதை தானே சொல்ல முடியும். அம்மா நல்லா சொல்லுங்கன்னா நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் வீட்டுக்காரோட சந்தோஷிப்பீங்கன்னா நம்மளை வந்து சிரித்து தான் போவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பலம் இல்லாத ஜாதகம் பலம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரியான ஜாதகம் வருது, அவங்க வராங்க, கேட்குறாங்க, அதுக்கான பதில் சொல்கிறோம். இப்போ அந்தமாரி ஆமாங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. சரி, வயசு பார்த்திங்கன்னா இப்போ 45 45 முடிஞ்சு 46 நடக்குது. இதை கடைசி காலத்தில் ஒத்தையிலேயே இருக்கணுமா, 2ஆம் தாரம் ஏதாவது கல்யாணம் பண்ண முடியுமா? நிறைய பெண்கள் கேட்குறாங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு அல்லது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது நியாயம்தான், தப்பெல்லாம் கிடையாது. அப்போ அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு விட்டால் 11ஆம் பாவத்தை பாருங்கள். 11ஆம் பாவம் 2ஆம் தரமணத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தை வச்சு குடும்ப வாழ்க்கை செய்யும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துன்னு சொல்லணும். நான் சொன்னேன் 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த புதன் போய் உட்காந்து ராகு லக்கணத்தில் இருக்கிறாரு. ராகு வந்து கேதுக்கால் குடும்பம் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்குமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் பண்ணணும். அவங்களே ஒரு பாதிக்கப்பட்டு வராங்க, இன்னும் பாதிப்பு அதிகமாக சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக வாழ்க்கையில் எதிரொலிக்கிற மாதிரி நம்ம சொல்லி விடணும். அப்படி தான் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் அந்த அம்மாட்ட சொன்னது விடுங்க. நெகட்டிவாக பேசுகிறது, நெகட்டிவாக பார்க்குறதெல்லாம் ஜோசியம்னா நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ் தான் சொல்லணும், பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவாக தான் சொல்லணும். அதனால் என்ன பண்ணணும், நெகட்டிவ் வந்ததுனால சொல்லிட்டேன். சரி, இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்க வேண்டும். நான் ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் தான் சொல்லிக்கிறேன், 12 லக்கணத்துக்குமோ எந்தெந்த கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் 1 2 3 கல்யாணம் ஆகாத கூட போகலாம். இல்லை 2 3 கல்யாணம் பண்ணிவிட்டு
கடைசி வரைக்கும் பிரிவினையாக கூட போயிடும். இப்படியெல்லாம் எந்த லக்கணம்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்கணமாக இருந்தால் சனியும் குரு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை சேர்ந்துருக்குது பார்த்துருப்பது கூடாது. திருமணம் 1-2 ஆனாலும் நிலைக்காதுன்னு சொல்லிக்கிறேன். கடக லக்கணத்துக்கு சூரியனும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் சொல்லியிருக்கிறேன். சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் சனி சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இந்த சிம்ம லக்கணம் 7ஆம் அதிபதி சனி லக்கணத்தில் சூரியங்கால், சூரியன் 8ல் சனிக்கால். சிம்ம லக்கணத்துக்கு சனியும் சூரியனும் நட்சத்திர பரிவர்த்தனை. கல்யாணம் பண்ணால் அடங்குமா? அடங்காது, டைவர்ஸ் தான் ஆகும். சரி, 2ஆம் அதிபதி யார்? புதன். அந்த புதன் ராகு கால். ராகும் லக்கணத்தில் தான் இருக்குது. ராகு யார் காலில்? கேது காலில் இருக்குது. கேது யார் காலில் இருக்குது? உங்களுக்கு கேது செவ்வாய் காலில் இருக்குது. செவ்வாய் உட்காந்தது கேது கால். 2ஆம் இடமும் பகையான காலில் உட்காந்துருச்சு. லக்கணம் ஏதும் பகையான காலில் உட்காந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கொடுத்து நடத்துவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, பிரிஞ்சு போவாங்க. சிம்ம லக்கணம் கடக லக்கணம் ரெண்டுக்கும் லக்கணாதிபதியும் 7ஆம் அதிபதி சனியும் தொடர்பு வரக்கூடாது. நீங்கள் நல்லா சொல்லுவீங்களோ, பாசிட்டிவாக சொல்லுவீங்களோ, கெட்டதாக சொல்லுவீங்களோ, இதுதான் நடக்கும். சிம்ம லக்கணம் கடக லக்கணத்துக்கு, சிம்ம லக்கணத்துக்கு சூரியனும் சனியும் தொடர்பு வரக்கூடாது. கடக லக்கணத்துக்கு சந்திரனும் சனியும் தொடர்பு வரக்கூடாது. கடக லக்கணத்துக்கு சந்திரன் சூரியனும் தொடர்பு வரக்கூடாது. இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விதிமுறை தான் நடக்கும். இப்படி ஜாதகம் பார்க்குறாங்க, பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சொல்லணும், சந்தோஷமாக சொல்லணும், அவங்களுக்கு நல்பலனை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆகாதுங்க. வேலை நடந்தது தான் சொல்ல முடியும், நடக்காத சொல்லக்கூடாது. இப்போ 2026 புத்தாண்டு பிறந்துருச்சு. உலகம் போலாம் எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் சிம்ம ராசியை பிடிச்சிக்கிட்டாங்க. சிம்ம ராசிக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி பண்ணலாம், அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணி இதை பண்ணது அல்லன்னு சொல்லுகிறாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தாலும் பிறந்த காலத்தில் வாங்கின வரம் தான் பேசும். கோச்சார கிரகங்கள்லாம் பேசாதுங்க. சிம்ம லக்கணத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மாளுக்கு சிம்ம லக்கணம் கன்னி ராசி. இப்போ குரு சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வாங்கி வந்த பலன் தான் பேசணும் ஒழிஞ்சி கோச்சார கிரகங்கள் பலன் பேசுவதில்லை. டிவிலையும் யூடியூப் சேனல்லையும் கோச்சார பலன் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். அதெல்லாம் பலன் எடுப்படாது, வேலை ஆகாது. நமக்கு நம்ம பிறக்கும்போது லக்னம் என்ன, ராசி என்ன, 9 கோள்கள் எந்த அமைப்பில் உட்காருதோ அந்த அமைப்பு பிரகாரம் தான் வாழ்க்கை அமையும், தொழில் அமையும், குடும்பம் அமையும், குழந்தை குட்டி அமையும், பொருளாதாரம் அமையும், வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து அமையும். பிறந்த காலத்தினுடைய அமைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. சும்மா கோச்சாரத்தில் அஷ்டமி சனி நடக்குது, 7 சனி நடக்குது, இப்படி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பிறந்த காலத்தில் வாங்கின அமைப்பு தான். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டுக்கிறாங்களா அஷ்டமி சனினா? இல்லை. சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே சிறப்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்து சிம்ம ராசியில் பிறந்து சனி சூரியன் சம்மந்தப்படாமல் இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. அதெல்லாம் அற்புதமாக இருக்கிறாங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்து சனி சூரியன் சம்மந்தப்பட்டு இருந்தால், கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, திசாபுத்தி காலங்களில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியோட வாழ்க்கை எடுக்கணும்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சனி சம்மந்தம் இல்லாத இருக்கணுங்க. அப்போ தான் சிறப்பு. அஷ்டமி சனி நடந்தானா 7 சனி நடந்தானாலாம் தேவையே இல்லாது. அடுத்தது சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டான், சிம்ம ராசியில் பிறந்துட்டாங்க, அஷ்டமி சனி தொழில் பாதிக்குமா? இருக்கவே இருக்காது. சிம்ம லக்கணத்தில் பிறந்து 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனும் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரனும் பலமாக இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிய சிம்ம லக்கணத்தில் பிறந்து தறி வச்சுருக்கிறாங்க, இந்த பட்டு புடவை ஓட்டுறது, சேலை ஓட்டுறது, இந்தமாதிரி தறி வச்சுக்கிறாங்க. சிம்ம லக்கணம் சிம்ம ராசியை
10ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்குது, 50 தறி வச்சு ஓட்டுறார், பல லட்சம் சம்பாதிக்கிறார் மாதம். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் பலமாக இருக்கணும், சந்திரன் பலமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், தொழில் ஆக ஓடும். அந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு, சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அஷ்டம சனியெல்லாம் வேலை செய்யாது. நான் சொல்வது சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்தா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் இருக்கும். அது 3 நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம். அந்த நன்ற நட்சத்திராதிபதி பிறந்த காலத்தில் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று விட்டாங்கன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவர் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று லக்கண சுபர்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் தொழில் ரொம்ப டாப்பு கொட்டும். சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் கேது மக நட்சத்திரம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 4 பாதம், 1 பாதம் இதில் நின்று அந்த நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீர் அஸ்தம் பெற்று சுக்கிரன் வலிமை இழந்து போயிட்டா அவன் பிறந்த காலத்தில் அவங்க தொழில் அமையாது. ஏதோ கூலிக்கு தான் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், செலவு பண்ணது போக எதோ இருக்கிறத வச்சு உருட்டிட்டு பொழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தொழில் அவங்களுக்கு சிறப்பு இல்லை. பிறந்த காலத்துலேருந்து இறக்குற காலைக்கு வரைக்கும் அவனுக்கு அதுதான் நடைபெறும். இப்போ சிம்மராசி அஷ்டம சனி வந்துருச்சு, அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இது சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும்னா பிறந்த காலத்தில் சந்திரன் சுக்கிரன் நல்லா இருக்கணும், தொழில் ரொம்ப டாப்பாக இருக்கும். சிம்ம லக்கணம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சூரியன் சனியோடு சேரக்கூடாது, சனியோடு பார்க்கக்கூடாது. 6ஆம் அதிபதி சனி பகவான் சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது, நோய் நொடி வராது. இல்லை சிம்ம லக்கணம் சிம்மராசியில் பிறந்தவனுக்கு 6ஆம் அதிபதி சனி பகவான் 3, 6, 8, 12 நின்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 போய் அதனுடைய திசை பற்றி வந்தால் நோயில் பாதிக்கப்படுவான். 6ஆம் பாவம் நோய் கொடுக்குற பாவம், 6ஆம் பாவம் போதை கொடுக்கக்கூடிய பாவம், 6ஆம் பாவம் கடனை கொடுக்கக்கூடிய பாவம். 6ஆம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திராதிபதி ராகு 3 தொடர்பு ஏற்பட்டு 6, 8, 12 இருந்தால் நஷ்டம் வரும், கடன் வரும், போதை போடுவான், வம்பு வழக்கு போகுமா, பிரச்சனை ஆகும். இது ஜென்மக்கூறு தான். பிறந்த காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதனுடைய திசாபத்தி நடைபெறும். ஆனால் இப்போ சிம்மராசியில் போய் ஒரு ஜாதகம் பிறந்துட்டான், சிம்மராசி அஷ்டம சனி ஓடி போச்சு, 2.5 வயதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பலனை நடந்துருமா? நடக்கவே நடக்காது. அவனுடைய வாங்கிய கர்ம பலன் பிறக்கும்போது 9 கோள்களும் 12 பாவமும் எந்த வகையான பலன் இருக்கிறது, அந்த பலன்தான் ஜோதிட பலன். அந்த பலன் தான் நடக்கும். கோச்சார பலன் வச்சுக்கிட்டேன்னா 4 ஓட்டிக்கலாம், பேசிக்கலாம், யூடியூப்பில் பேசிக்கலாம், டிவியில் பேசிக்கலாம். நானே டிவியில் பேசினேன், நான் இதைத்தான் சொன்னேன். அவங்க டிவிக்காரரும் நல்லா சொல்லணும், நன்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லி நான் இப்போ ஒரு 1 வருஷமாக போகிறதே இல்லை. நிறைய தப்பா டிவியில் போனால் எனக்கு டிவி பேச்சு எனக்கு பிடிக்கல. டிவியில் போனால் அவனுக்கு சாதகமாக நல்லா சொல்லணுன்ட்டு சொல்லிட்டுலாம் வேலையே ஆகாது. அதனால் நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவி, நமக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறையா மாதாந்திர கூட்டங்குது, ஆண்டு விழா இருக்குது. அங்கே போய் நம்மளுடைய சுகநாடியினுடைய தன்மையை வெளிப்படுத்தி நம்ம பேசிக்கலாம். நமக்கு எத்தனை ரூட் இருக்குது. அந்த சினிமா அந்த வீடியோவுக்கு அந்த டிவிக்கே போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு ஜாதகம் பிறக்கும்போது அவனுடைய ஜென்ம கர்ம பலன் என்ன, அந்த ஜென்ம கர்ம பலன் தான் நடக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நடக்கவே நடக்காது. கோஷாரத்தில் பார்க்கறதெல்லாம் வேலையே ஆகாது. அவனுடைய ஜென்ம கர்ம பலனில் அவன் எம்எல்ஏ ஆகணும்னா ஆகுவான், மந்திரி ஆகணும்னா ஆகுவான், கோடீஸ்வரன் ஆகணும்னா ஆகுவான், காடு தோட்டம் தொலைவுன்னு வேணால் ஆகுவான், மில்லதிபர் ஆகுவானா ஆகுவான். எந்த தொழிலுமே இல்லாமல் ஊரை சுற்றுறானா இருந்தாலும் இருப்பான். சொத்து பற்றி இல்லாதவனும் இருப்பான். அவன் கர்ம பலன் இருக்குங்க. எந்த கேள்விக்கும் அந்த பாவத்தை போய் தொடுங்க. ஒருத்தன் சொத்து பத்தோடு பிழைக்கிறானா அப்படின்னா 4ஆம் பாவம் தான். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் தொடர்பு பெற்று லக்னாதிபதி தொடர்பு பண்ணணும்.
அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் ஆடம்பரம் அசைம்பல் சொத்து பத்தெல்லாம் சிறந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் தொழில் அதிபராக தொழில் செஞ்சு பெரிய ஆளாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் அது நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று சுபர்கள் சேர்க்கை பார்வை பெற்றால் தொழிலதிபர் ஆகலாம். அப்போ ஒரு கேள்விக்கான பதில் என்ன, அதுதான் பாவம். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சிம்ம லக்கணம் சிம்ம ராசி, 12 வயசு நடக்குது. அப்போ படிக்கிறான். அப்போ படிப்பில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது? அஷ்டம சனி வந்துச்சு, படிக்க மாட்டேன்னு சொல்லி முடியா? சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு 12 வயசு இல்லையா, ஒரு 15 வயசு. அப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி 2.5 வருஷம் படிக்க மாட்டேன்னு சொல்லி முடியா? அந்த அஷ்டம சனியில் கொண்டு போய் ஓடையில் கோபத்தில் போட்டு விட்டேன் நான். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி புதன் நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்குதா, கேந்திர திரிகோணத்தில் நல்லா படிப்பான். அஷ்டம சனி 7 சனியிலையும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவான், நல்லா படிப்பான். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு நல்லா இருக்குதா, லக்கணத்தோட தொடர்பு இருக்குதா, நல்லா படிப்பான், பரீட்சை எழுதும், பாஸ் பண்ணுவான், நல்லா பேசுவான், குரல்களும் நல்லா இருக்கும். அஷ்டம சனி தான் 2.5 வயதுக்கு அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்குதா? எது என்னாலும் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு வந்தா. 2000 புத்தாண்டு ஆண்டு பலன், ராசி பலன், லக்கண பலன், அடோட என்ன பிடிச்சிக்கிட்டாங்க சிம்ம ராசிக்காரங்கள, அஷ்டம சனி பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ யார் எப்படியோ பேசிட்டு போ. நான் சொல்வது எங்கள் சுகர்னு அடையலை. அவன் பிறந்த ஜென்மாதி பலம் தான். 12 பாவ பலம், 9 கோள்கள் பலம் பலமாக இருக்குதா? என்ன வயசு, அந்த வயசுக்கு தகுந்த பலம். குழந்தையாக இருந்தால் விளையாடணும், படிக்கிற இடத்துல படிக்கணும், படிப்பு முடிச்சா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனான்னா திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணால் குழந்தை குட்டி பெற்றுக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கான சொத்து பற்றி சேர்த்துணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பெரும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் அந்தந்த பாவம் வேலை செய்யும், அந்தந்த பாவம் நல்லா இருக்கணும். இன்னொன்று பொதுவாக சொல்கிறேன், லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி, லா போடுறோம் இல்லையா, லா நின்ற நட்சத்திராதிபதி, லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி, சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி 3ம் பலம் பெற்றால் ஆளுமித்திரம் படிக்கலாம் கூட பொழைச்சிக்குவான், ஏதோ ஒரு வீட்டில் வெற்றி பெற்றுருவான். இப்போ வசந்தகுமார் உலகம் ஃபுல்லாக ஏஜென்சி எடுத்துக்கிறாங்க. கன்னியாகுமரியில் பிறந்தார் வசந்தகுமார். முன்னாடி காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்தனுடைய தம்பி. அவர் படித்தார், இன்னைக்கு கோடீஸ்வரன் இல்லையா? மெட்ராஸில் சைக்கிளில் தெருவாக போய் கூவி கூவி லோனுக்கு பொருள் கொடுத்து வாங்கி சேர்த்து இல்லையா, கோடீஸ்வரன் ஆனார், எம்பி ஆனார். பாவம் அவருடைய ஆயுள் பாவம் குறைவு காலமாக இருந்தாலும் போனார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அது கருப்பா, அதை யாரும் மாற்ற முடியாது. படிப்பே தேவையில்லைங்க, படிக்கலாம் கூட கோடீஸ்வரன் ஆகலாம். படிக்காத எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆகலாம். 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் மீடியமாக இருக்கணும், 10ஆம் பாவம் தொழில் பாவம் நல்லா இருக்கும். அப்போ இதுதான் பலம் தரும். இதுதான் பலம் தரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-5-9ங்க, 1-5-9 தொடர்பு பெற்றுக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு விதத்தில் படிச்சுக்குவாங்க. லக்னம் 5ஆம் அதிபதி தொடர்பு, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு, 9ஆம் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு, இதுதான் ரொம்ப சிறப்பு. அதே போல் 12 பாவமும் பலம் பெறணும். இப்போ நமக்கு 12 பாவத்தில் நாம் ஒரு அணி, லக்னம் 5, 9 நாம் ஒரு அணி, 3, 6, 8, 12 அது ஒரு அணி, எதிரணி. நம்மளது லக்கண பாவம் ஒரு அணி. நம்ம கை பலம் பெற்றால் எதிரி கை பலம் குறைஞ்சிடும். பழைய காலத்தில் இருக்கோடுகள்னு ஒரு படம், சென்னை யாரும் நடிச்சிருப்பாங்க. இருக்கோடுகள் ஒரு படம். அதில் ஒரு கோடு போடுவாங்க, ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோடு போடுவாங்க. இந்த 2 கோட்டில் எது பெருசும்பாங்க, சின்னதாகிற கோடு சின்னதும்பாங்க, பெருசாகிற கோடு பெருசும்பாங்க. அப்போ அந்த சின்னதாகிற கோடு அந்த பெருசு அழிச்சா தான் பெருசு ஆகுமா? இல்லை, இந்த சின்ன கோட்டை பெருசாகணும். இப்போ நம்ம கை ஓங்கினா எதிரி கை பலம் குறைஞ்சிடும். லக்னம் 5, 9 பலம் பெற்றால் 3, 6, 8, 12 கூட பலம் இழந்துடுவாங்க. அந்த 3, 6, 8, 12 கூடையவர்கள் 1, 5, 9ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி 1, 5, 9ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் நமக்கு எதிரிகளே இல்லை. நோய் வராது, கடன் வராது,
அடிதடி சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் சிறைச்சாலை வராது, ஆஸ்பத்திரி செலவு வராது, எல்லாம் சிறப்பாக இருக்கும். நமக்கு 159 பலம் பெற வேண்டும். 3, 6, 8 படி 2 பலவீனப்பட்டு நம்மளோட நம்ம அணியை ஒன்றா நிற்கணும். 159 பலன் இழந்து 3, 6, 8, 12 பலம் பெற்று விட்டால் அவன் இது உலகத்தில் போராட வேண்டியது தான். நோய் நொடி வரும், கஷ்டம் வரும், வம்பு வழக்கு வரும், அடிதடி வரும், எல்லாமே கஷ்டப்பட்டு நொந்து நூலாக போயிடும். இதுதானே ஜோசியம். நெகட்டிவாக பாசிட்டிவாக ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் யார், பாசிட்டிவ் யார்? லக்கணம் சார்ந்து லக்கணம் தொடர்பு உள்ளைங்க. லக்கண அணினே வச்சிங்களேன், லக்கண அணி பலம் பெறணும். 3, 6, 8, 12 கூடிய அணிகள் பலவினை பெற்றணும். இவ்வளோதான் ஜோசியம். அதுக்கு மேலே ஜோசியம் நாக்கு தேவையில்லை. அப்போ இதுதான் நாம் இப்படி தான் பார்த்துக்கணும். நம்ம 159 பலம் லக்கணம். இன்னொன்று சொல்ல பாருங்க, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் லக்னாதிபதி காலு கொடுத்த கிரகமும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த உலகத்தில் அவன் என்ன ஏதோ ஒரு தொழில் ஜெயிச்சிருவான், உலக புகழ் பெற்றுவான். லக்னாதிபதி கால் கொடுத்த கிரகமும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமாயிட்டா ஊரில் இருக்கிறதே தெரியாது. எடுபடி வசதியானவன் கோடீஸ்வரன் நல்லா பலம் பெற்றவனுக்கு போய் எடுபடியாகத்தான் வேலை செய்வோம். லக்கணமே பிரதானமானது, லக்கணமே அகில உலகமானது. அப்போ லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற வேண்டும். இந்த 3 பேருக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற வேண்டும், கால் கொடுத்த கிரகம் பலம் பெற வேண்டும். நம்ம பலவீனம் பலத்துக்கு எப்படிலாம் சொல்லிக்கிறோம். ஒரு சிம்பிளாக நான் முழுசாக சொல்லிட்டேங்க. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி மூலத்திரிகோணத்தில் இருந்தால் 1.25 ரூபாய், உச்சம் பெற்றால் 1 ரூபாய், ஆட்சி பெற்றால் 75 பைசா, நட்பு பெற்றால் 50, பகை பெற்றால் 25, நீசம் பெற்றால் 10, அஸ்தகம் பெற்றால் 0. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போ தான் பலம் வரும். ஜோதிடர்கள் சும்மா வராதுங்க. ஜோதிடம் நிறைய கணக்கு இருக்குது, நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கணும், பழைய நூல்கள் நிறைய படிச்சிருக்கணும், நிறைய ஜோதிட கணக்குகள் கொண்டாந்து வைக்கணும். ஒன்று வச்சாலும் சொல்ல முடியாது. ஒரு கிரகம் மூலத்திரிகோணத்தில் இருந்தால் தான் பலம் அதிகம். இப்போ மூலத்திரிகோணத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, அது கேந்திரம் திரிகோணமாக இருக்கணும். பாபகிரகமாக இருந்தால் 3, 6 இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு துலா லக்கணம், சனி பகவான் 5ல் போய் மூலத்திரிகோணத்தில் கும்பத்தில் இருந்தால் பலம் அதிகம். இப்படி நம்ம ஆய்வு பண்ணி எடுத்துக்கணும். இப்படி பண்ணி ஆய்வு பண்ணி எடுத்து ஒரு ஜாதகத்தை அவங்க பிறந்த காலத்தில் உள்ள கர்மா பலனை எடுத்து தான் ஆய்வு பண்ணி சொல்லணும். அதுதான் பலம் சொல்ல முடியும், பலம் எடுக்க முடியும், ஜோதிடம் பார்க்க முடியும். நீங்கள் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு சிம்மராசிக்கு அஷ்டம சனி, கும்பராசி, மீனராசி, மேசராசிக்கெல்லாம் 7.5 சனின்னு சொல்லிக்கிட்டு பலன் சொல்ல முடியாது, அதெல்லாம் எடுப்படாது. அதனால் அவங்களுடைய பிறந்த காலத்தை ஆய்வு பண்ணி அதை பலன் எடுப்பதே சிறந்தது என்று சொல்லி என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிடர்கள் நண்பர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள அத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.